வணக்கம். நான் ராஜி. இந்த கொரோனா வந்ததுலேருந்து நிறைய பரிச்சயம் இல்லாத வார்த்தைகள் நமக்கு பரிச்சயமாச்சு. லாக்டவுன், குவாரண்டைன் இந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி தடுப்பூசி பற்றின விழிப்புணர்வை அதிகமாக நம்மக்கிட்ட கொடுத்துட்ருக்கோம் இல்லைங்களா மக்களிடையில். ஸோ இந்த தடுப்பூசிகளை பற்றி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெறுமனே போட்டித் தேர்வுக்கு தயாராகிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, சாதாரணமாக எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயந்தாங்க இது. ஏன்னா ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா முதல்ல அந்த டாக்டர்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடுப்பூசி அட்டவணை. ஸோ அப்போ அந்த இம்யூனைசேஷன் அல்லது வேக்சினேஷனுக்கான ஒரு டைம் டேபிள் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த நாளில் எத்தனாவது வாரத்தில் எந்தெந்த தடுப்பூசி போடணும் அப்படின்னு நம்மளில் பல பேர் அதை கவனம் கொடுத்து பார்த்துருக்க மாட்டோம். இதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கவனம் கொடுத்து பாருங்கள். பொதுவாக தடுப்பூசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நோய்க்காரண காரண கிருமி இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த கிருமியை இறந்த நிலையிலையோ அல்லது வீரியம் குறைந்த நிலையிலையோ நம்ம உடம்புல செலுத்துறது தான் இந்த தடுப்பூசி அப்படிங்கிறது. ஸோ பொதுவாக இந்த வேக்சினேஷன் அப்படிங்கிறத ஒன்று ஊசி மூலமாக செலுத்துவாங்க. ஒரு சில வகையில் பார்த்தீங்க அப்படின்னா வாய் வழியாக, இப்போது போலியோ ட்ராப்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வாய் வழியாக ட்ராப்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் தடுப்பூசிகள் இப்போ வரைக்கும் இருக்கே தவிர்த்து மாத்திரை வடிவத்தில் வேக்சின் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த தடுப்பூசி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதில் ஒரு சில வகைகள் சொல்லுவாங்க. அதாவது தடுப்பூசி தயாரிக்க பயன்படக்கூடிய ஆன்டிஜனை பொறுத்து தான் இந்த தடுப்பூசிகளை பிரிப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட 9 வகையாக இதை பிரிக்கிறாங்க. லைவ் வேக்சின், அதாவது உயிர் நுண்ணுயிரி தடுப்பூசிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயிரோடு இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதில் வீரியம் குறைக்கப்பட்டிருக்கும். அடுத்தது கில்டு வேக்சின், ஸோ உயிரற்ற நுண்ணுயிரி தடுப்பூசிகள் அப்படிங்கிறத. அதுக்கடுத்து ஹோல் செல் வேக்சின்ஸ், மொத்த செல் தடுப்பூசிகள். ஃப்ராக்ஷனல் வேக்சின்ஸ், பகுதி பொருள் தடுப்பூசிகள். சப்யூனிட் வேக்சின்ஸ், துணை பொருள் தடுப்பூசிகள். டாக்ஸாய்டு வேக்சின்ஸ், நச்சு முறிக்கப்பட்ட தடுப்பூசிகள். தனி கூட்டு சர்க்கரை பொருள் தடுப்பூசிகள். பியோர் பாலிசாக்கரைட் வேக்சின், கான்ஜுகேட் பாலிசாக்கரைட் வேக்சின், இணை கூட்டு சர்க்கரை பொருள் தடுப்பூசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ வேக்சின்ஸ், மறு சேர்க்கை டிஎன்ஏ மரபணு தடுப்பூசிகள். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக இருக்கக்கூடிய 9 வகையான தடுப்பூசி. ஸோ இப்போ இதில் எந்த மாதிரியான முறைகளில் தயாரிப்பாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றை தடுப்பூசி, அதே மாதிரி கூட்டு தடுப்பூசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிங்கிள் வேக்சின் அப்படி இல்லை அப்படின்னா காம்பினேஷன் வேக்சின், ஒரு கம்பைன்டு ஃபார்மில் இருக்கும். ஸோ முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நோய்க்கு ஒரே ஒரு தடுப்பூசி தான் அதாவது ஒரு நேரத்தில் ஒரு தடுப்பூசி மட்டும்தான் நம்ம போட முடியும். அந்த தடுப்பூசியில் நம்ம போடக்கூடிய ஊசியில் ஒரு நோய்க்கான எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுக்கு அல்லது ஒரு நோய்க்கான காரணியாக இருக்கக்கூடிய கிருமியை இறந்த நிலையிலையோ அல்லது வீரியம் குறைக்கப்பட்ட நிலையிலையோ உள்ளே அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் அதை ஒற்றை தடுப்பூசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு ஆன்டிஜனை மட்டும் பயன்படுத்தி இந்த தடுப்பூசி தயாரிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2-3 நோய்க்கான விஷயங்களையும் ஒரே மருந்தில் கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி யோசிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் டைஃபாய்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ஊசியில் ஒரே ஊசியில் ஒரு ஆன்டிஜனுக்கு மேற்பட்ட, ஸோ 2-3 ஆன்டிஜனை சேர்த்து போடுவாங்க. இப்போ டிடிபி அதோட ஹிப் அப்படிங்கிற ஒரு ஊசி சேர்த்து போடுவாங்க. இந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் இருக்கும். ஸோ அப்போ இது 2 மருந்து சேர்த்து ஒரே ஊசியில் போடுறாங்களா, 3 போடுறாங்களா, 4 போடுறாங்களா அப்படிங்கிறத வச்சு இதோடைய பேர் பைவேலண்ட், ட்ரைவேலண்ட், டெட்ராவேலண்ட், பென்டாவேலண்ட். அதாவது பென்டாவேலண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 5 மருந்தையும் ஒரே ஊசியில் செலுத்துவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி எல்லாமே நிறைய முன்னேற்றம் அடைந்திருக்கு. நம்ம நாட்டில் மட்டும் கிடையாது, ஆல்மோஸ்ட் எல்லா நாடுகள்லேயும். ஸோ இதுதான் இந்த சிங்கிள் வேக்சின் அண்ட் அதே மாதிரி காம்பினேஷன் வேக்சின் அப்படிங்கிறது. ஸோ அப்போ காம்பினேஷன் வேக்சினில் கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கனால தான் நம்ம அதை எடுத்துக்கிறோம் இல்லைங்களா. ஸோ அது எந்த மாதிரியான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நோய்க்கு மட்டும் பாதுகாப்பு இல்லாமல் நிறையா நோய்களுக்கும் நமக்கு அதாவது பல நோய்களுக்கு ஒரே நேரத்தில் அல்லது ஒரே ஊசி மூலமாக நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிது. அதே மாதிரி தனித்தனியாக ஊசி போடும்போது கண்டிப்பாக நிறையா இடத்துல திரும்ப திரும்ப நம்ம ஊசி போடுற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு ஊசி கண்டாவே ஒரு பயம், ஒரு அலர்ஜி இன்னும் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறத தவிர்க்கிறதுக்கு ஒரே நேரத்தில் இந்த 5 ஊசியையும் போட்டுடலாம். ஸோ அப்போ வலி குறையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு தடவையும் அந்த ஊசி போடுறதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரணும். இது ஒரே தடவையில் போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ட்ராவல் குறையும். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இந்த காம்பினேஷன் வேக்சின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை
எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக அமைந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தடுப்பூசிகளையே வந்து ப்ரைமரி வேக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க, முதன்மை தடுப்பூசி அப்படின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி வந்து பூஸ்டர் டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த கோவிட்-19 வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், எந்த ஒரு வேக்சின் நீங்கள் எடுத்தீங்க, அது கோவிஷீல்டு அல்லது கோவேக்சின் அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் 2 டோஸ் எடுத்திருப்பீங்க. அதுக்கடுத்து பூஸ்டர் டோஸ் அப்படின்னு ஒரு விஷயம் கொண்டுட்டு வரோம். ஸோ இப்போ இந்த ப்ரைமரி வேக்சின் அப்படிங்கும்போது முதல் முறையாக செலுத்தக்கூடிய அந்த தடுப்பூசிக்கு தான் வந்து முதன்மை தடுப்பூசி, அப்படி இல்லைன்னா ப்ரைமரி வேக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 24 மணி நேரத்தில் இருந்து 2 வாரத்துக்குள்ளே உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்க இந்த மருந்து வந்து தொடங்கிடும். ஸோ அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 வாரம் ஆகும்போது இந்த எதிர்ப்பு சக்தியோட அளவு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அதனால இது வந்து ஒரு சில மருந்துகளில், ஸோ ஒரு மருந்துக்கும் டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைம் லிமிட் படி அந்த வீரியம் கொஞ்சம் குறையும் போது அடுத்த ஒரு ஊசி வந்துட்டு போடுவாங்க. ஸோ அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அப்பப்போ வந்து ரெஜுனேட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ப்ரைமரி வேக்சினை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள். சில ஊசி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த ப்ரைமரி இது போட்டதுக்கப்புறமும் கூட ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம், இப்போ டைஃபாய்டெலாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கால இடைவெளியில் வந்துட்டு அதுக்கு வந்து பூஸ்டர் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஊக்குவிப்பு தடுப்பூசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து திரும்ப தூண்டப்படும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இது. ஸோ இனிமே வந்துட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அல்லது பக்கத்துலேயோ சொந்தக்காரவங்க வீட்லேயோ வந்து குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட இந்த இம்யூனைசேஷன் சார்ட் எடுத்து நீங்கள் பார்த்துட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வேக்சின் எல்லாம் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்களா அப்படின்ற விஷயத்தை வந்து கொஞ்சம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு கண்டிப்பாக நிறைய விஷயங்களை வந்து ஆரம்பத்திலே தடுக்கக்கூடிய ஒரு இதுவாக இருக்கும். ஸோ அப்போது இந்த மாதிரியான தடுப்பூசிகள் அப்படின்னு பார்க்கும்போது இதை ஊக்குவிக்கிற மாதிரி ஏதாவது விழிப்புணர்வு வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னா நிறைய விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வதேச தடுப்பூசி விழிப்புணர்வு வாரம் அப்படின்னே வந்துட்டு ஒன்று நடக்குது. இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து தடுப்பூசி போடக்கூடிய அவசியம் வந்து எந்த அளவுக்கு தெரியணும், பெற்றோர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வந்து இதை புரிய வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் வந்துட்டு இந்த ஒரு விழிப்புணர்வு வாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வந்தாங்க. ஸோ இதை வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து ஏப்ரல் மாதம் கடைசி வாரம் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போது இந்த ஏப்ரல் மாதம் கடைசி வாரம் பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச தடுப்பூசி விழிப்புணர்வு வாரம் அல்லது வேர்ல்டு இம்யூனைசேஷன் வீக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கங்க. ஸோ இதுதான் வந்து இம்யூனைசேஷனை பற்றி நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வேறு யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா அவங்க கூட இது ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் கொடுக்குற விஷயம் எல்லாம் அப்பப்போ உங்களுக்கு வந்து சேரும். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட சந்திக்கலாம். ஜெய் ஹிந்த்.